வெல்கம் டு தாய் கலெக்ஷன். சத்தான உளுந்தங்களி தயார் பண்ணிக்கிட்டுருக்கு. இது எப்படி சத்து அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உளுந்து அவ்வளோ பவரானது. அது முழு உளுந்து எலும்பு நரம்பு சதை எல்லாத்துக்கும் பலத்தை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும். இப்போ 2 கப்பு மாவு எடுத்து சரியான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி இதை இந்த மாதிரி கிண்டி இருக்குது. இது உளுந்தங்களி தயாரித்து இனி சாப்பிட்றதுக்கு இதை யூஸ் பண்ணிடலாம். வாங்க சாப்பிட்றதுக்கு போயிடலாம். நம்ம செய்த சூடான சுவையான உடலுக்கு ஆற்றலை தரல இந்த உளுந்த களியை சாப்பிட எடுத்து வச்சுருக்கு. இப்போ இந்த வட்டு கருப்பட்டியை இந்த மாதிரி நுணுக்கி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட தயாராக இருக்குது. இந்த உளுந்து நமக்கு உடலுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, அயன், கால்சியம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பாரம்பரியமான சூப்பர் ஃபுட்டு இது கருப்பு உளுந்தில் செய்கிறோம். இந்த உளுந்து மருத்துவ நன்மைகள் அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு உளுந்தில் இதை சாப்பிட்றதுனால நம்ம இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால தான் நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு வலியை குறைச்சி ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற எலும்பு நோய்களை தடுக்குது. மேலும் இடுப்பு வலி, வயிற்று வலியை குணப்படுத்துது. கருப்பையை வலுப்படுத்துது. தாய்ப்பால் சுரப்பையும் அதிகமாக்குது. இந்த உளுந்து மேலும் எதுக்கு உதவுதுன்னா, பூப்படைத்த பெண்கள், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு கருப்பையை வலுப்படுத்தும். அதுக்காகவே இது செய்து தருவது நமது மரபாகும். இந்த உளுந்தில், அதாவது கருப்பு உளுந்து பயன்படுத்துறது உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, சத்து மாவு உருண்டை, மேலும் இட்லி தோசைக்கும் இதை சேர்த்துக்கலாம். சாலடாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது. இதய நோய்களையும் குணப்படுத்துது. அதே மாதிரி இரத்த சோகையும் குணப்படுத்துது. இந்த எண்ணெய் குளியல் அன்றைக்கு இதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து நாள் முழுவதும் நம்மை சுறுசுறுப்பாக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதனோட மருத்துவ குணம் அறிஞ்சு இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. இதை அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நாள்கள் நலமுடன். நன்றி.